தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி பார்த்து வருகிறோம். சென்னையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய பிறகு இந்தியா முழுவதும் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் தங்கியிருக்கிறார்கள், சட்டவிரோதமாக யாராவது தங்கியிருக்கிறார்களா, அதே போல அவர்களை பாகிஸ்தானிற்கு அனுப்பக்கூடிய நடவடிக்கையில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக அந்தந்த மாநில உளவுத்துறை மூலமாக எவ்வளவு பாகிஸ்தானியர் அந்தந்த மாநிலத்தில் தங்கியிருக்கிறார்கள் என்பதை கண்டறியக்கூடிய பணியில் அந்தந்த மாநில உளவுத்துறை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற பட்டியலை எடுக்கக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் அதிகபட்சமாக மருத்துவ சிகிச்சைக்காகத்தான் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் தங்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை அமைந்தகரை நெல்சன் மாணிக்கம் சாலையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் பாகிஸ்தான் நாட்டில் இருந்து மருத்துவ சிகிச்சைக்காக ஒருவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடன் அவரது தாயார் மற்றும் மகன் ஆகியோர் தங்கி சிகிச்சையை பெற்று வந்தனர். இந்த நிலையில் அவரது மகன் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று உயிரிழந்திருக்கிறார். அவரது உடலை பாகிஸ்தானிற்கு அனுப்பக்கூடிய நடவடிக்கையில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவர்கள் வந்திருக்கக்கூடிய விசா மற்றும் அனைத்து மருத்துவ ஆவணங்களையும் அதிகாரிகள் ஆய்வு செய்து உடலை பாகிஸ்தானிற்கு அனுப்புவதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.